நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ஆவணி மாதத்தின் சிறப்பு என்ன? இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள் நுழையும் மாதமே ஆவணி மாதம். எப்பொழுதுமே தமிழ் மாதம் என்றாலே சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போனால் மட்டும்தான் அது தமிழ் மாதமே பிறக்கும். அப்போ இந்த ஆவணி மாதத்தின் மொத்த நாட்கள் பார்த்திங்கன்னா 31 நாட்கள். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணுங்க. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் ஆவணி மாதத்தை நம்ம ஆவணி மாதம் சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த கேரளா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் தான் அவங்களுடைய முதல் மாதம். தமிழ் மாதத்தில் அவங்களுடைய முதல் மாதமாகவே அவங்க கருதுகிறாங்க. அவங்களுடைய தமிழ் மாதத்தை எந்த மாதமாக வைக்கிறாங்க? ஆவணி மாதத்தை வைக்காங்க. நம்ம சித்திரை மாதத்தை தான் முதல் மாதமாக வைப்போம். அப்போ ஒரு சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் ரெண்டு பேருமே வைக்கும். இவங்க சூரியன் ஆட்சி பெறுற இடத்துல வைக்காங்க, நம்ம சூரியன் உச்சம் பெறுற இடத்துல நம்ம தமிழுடைய முதல் மாதமாக வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய விநாயகர் இந்த மாதத்தில் தான் பௌர்ணமி சதுர்த்தி திதியில் விநாயகர் பிறந்தார். அப்போ சதுர்த்தி திதி பௌர்ணமி அன்னைக்கு விநாயகர் பிறந்த நாளாக மிகப்பெரிய கொண்டாட்டமாக, தமிழர்களுடைய எழுச்சி நாளாக, அதாவது இந்து மக்களுடைய எழுச்சி நாளாக விநாயகர் ஊர்வலம் நடக்கும். ஸோ இதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா விநாயகர் இந்த மாதத்தில் பிறந்த ஒரு அற்புதம் அப்படிங்கிறத வச்சு நம்ம நடத்துகிறோம். அதுக்கடுத்து இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. ஸ்ரீ வாமனர் பிறந்த மாதமும் இந்த மாதம்தான். இந்த மாதத்தில் தான் வாமனர் அவதாரம் எடுத்தார் நம்முடைய பெருமாள். அதே போல் கண்ணன் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம்தான். அப்போ இந்துக்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக கொண்டாடக்கூடிய இந்த மாதத்தில் வழிபாடுகளுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் கேரளாவில் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் கேரளாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓணம் கொண்டாடுறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமிக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் வரும். அந்த நாள் கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இவ்வளவு மகிழ்ச்சியான தமிழ்நாட்டிலேருந்து கேரளா முதற்கட்டு எல்லாருமே அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு அற்புதமான இந்த மாதத்தில் நீங்கள் மறக்காமல் ஒரே ஒரு விஷயம் மெயினாக நேர்கள் அனைவருமே இந்த மாதத்தில் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது. இந்த மாதத்தில் 31 நாட்களில் எத்தனை முறை நீங்கள் பெருமாளை போய் வழிபாடு செய்கிறீர்களோ அத்தனை முறை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கர்மா உறுதியாக, எவ்வளோ பெரிய கர்மா அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதனுடைய அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு மாற்றி அமைத்து வாழ்க்கையில் நம்முடைய பெருமாள் உங்களுக்கு அத்தனை விதமான ஆசீர்வாதங்களும் கொடுப்பார் என்பது உண்மை. அப்போ வழிபாடில் இது மிக முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விநாயகரையும் வழிபாடு செய்யணும். ஏன்னா விநாயகர் இப்போ தானே பிறந்திருக்காரு, இந்த மாதத்தில் தான் பிறந்திருக்காரு. இப்போ விநாயகர் வழிபாடையும் அதிகமாக நீங்கள் பண்ணும்பொழுது நம்மளுடைய முதல் கடவுள் விநாயகருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மாதத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அப்போ இதனுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் அற்புதங்கள் என்ன, இந்த ஆவணி மாதத்தில் சிறப்புகள் என்ன, என்ன விஷயம்லாம் மிதுன ராசி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, எந்த வேலை செய்தாலும் அதில் மிகப்பெரிய பாராட்டு நிச்சயம். மிகப்பெரிய பாராட்டு நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு உறுதியாக உண்டு. மிதுன ராசியில் பிறந்த நம்முடைய அன்பு நேர்கள் தன்னுடைய கற்பனை ஆற்றல்களை, தன்னுடைய கவிதைகளை, தன்னுடைய இயல் இசை நாட்டியம் என்ற கலைகளை இந்த மாதத்தில் இயக்குவது மூலமாக அவங்க உருவாக்க முடியுங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் உங்களுக்கான மாதம். ஃப்ரீ மைண்டை ஜாலியாக உங்களுக்கு பாட்டு பிடிச்சா பாட்டு கேட்டுகிட்டே வேலை பாருங்கள், உங்களுக்கு இசை பிடிச்சா இசை கேட்டுகிட்டே வேலை பாருங்கள். உங்களுக்கு எந்த விஷயம் அதிகமாக நீங்கள் லைக் பண்ணுவீங்களோ அதை லைக் பண்ணி வேலை பாருங்கள். உங்களை பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு உட்கார வச்சிடும். இதுதான் முக்கியமான விஷயம். ஓகேவா?
அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், முயற்சிகளில் வெற்றி, ஆனால் சிறு தடைகளை கொடுத்து வெற்றி. ஏன்னா சூரியனோட கேது உட்கார்ந்துருக்காரு, அப்போ வெற்றி உண்டு, ஆனால் கொஞ்சம் ஒரு தடை வரும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்படி தாண்டி போயிருங்க. இதெல்லாம் போட்ட அப்படின்ட்டு நான் எல்லாம் ஏன் தெரியுமா அப்படிங்களா, அதே மாதிரி அப்படி அசால்ட்டாக தாண்டி போயிட்டு இந்த தடையை பற்றி யோசிக்காமல் போயிட்டீங்கன்னா வெற்றி உறுதியாக உண்டு. நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க பெண்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. மிதுன ராசிக்காரங்களுக்கு பெண்கள் மூலமாக முன்னேற்றம் உண்டு. இது வந்து மிதுன ராசி ஆண்களுக்கும் பெண்கள் மூலமாக முன்னேற்றம் உண்டு. மிதுன ராசியில் உள்ள பெண்களுக்குமே பெண்கள் மூலமாக ஏதாவது புதிய தொழில் தொடங்குவது, புதியதாக ஒரு கம்யூனிகேஷன் ஏற்பாடு பண்ணுவது, புதியதாக ஒரு இயக்கம் உருவாக்குவது என்ற செயல்பாடுகளை நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க இயக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டாகின்றன. மேலும் மிதுன ராசியில் பிறந்த நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொந்தமாக இடம் வாங்குவதற்கான அமைப்பு உள்ளது. சொந்தமாக இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்கலாம். அதே போல் சொந்தமாக ஒரு இடமாச்சும் வாங்கிடுவேயா அப்படிங்கிற சூழ்நிலையை இந்த மாதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது உண்மை. அதே போல் உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து இப்போ ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு பரவாயில்லப்பா கொஞ்சமாக தேறி வந்துட்டாங்க, நிறையா தடவை ஆஸ்பத்திரி செஞ்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் நிறைய அழுத்தமாகிடுச்சு. அவங்களுக்கும் மன ரீதியாக உடல் ரீதியாக கஷ்டம், நமக்கும் மன ரீதியாக ஒரு பொருளாதார ரீதியாக கஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலையை சந்தித்து வந்த நம்மளுடைய மிதுன ராசி நேயர்களுக்கு அவர்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு ஏற்றம், ஒரு நல்ல மாற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும் என்பது உண்மை. அதே போல் நம்மளுடைய மிதுன ராசியில் யாரெல்லாம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக இந்த மாதத்தில் உங்களை பயன்படுத்தி கொள்கிறீர்களோ, தொடர்பு கொள்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய எழுச்சியான விஷயம் உண்டு. இந்த மாதம் நீங்கள் முழுவதுமாக முழு அக்கறையுடன் முழு நம்பிக்கையுடன் நீங்கள் எத்தனை முறை கோவில்களுக்கு போய் வழிபாடு பண்ண முடியுமோ, எத்தனை முறை உங்களால் ஒரு மெடிடேஷன் பண்ண முடியுமோ அத்தனை முறை பண்ணுங்க. அத்தனை முறை நீங்கள் பண்ணும்போது கிரக ரீதியாக ஒரு நல்ல இயக்கம் ஏற்பட்டு உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை உறுதியாக நீங்கள் சந்திப்பீங்க. அப்போ மிதுன ராசியில் பிறந்த நேர்களில் யாரெல்லாம் மீடியா துறையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் உங்களுடைய திறமையை நிரூபிச்சுக்கிட்டு யாரெல்லாம் சினித்துறையில் நடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் சின்ன திரையில் நடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் யூடியூப்பில் வந்து நடிக்கிறீங்களோ அத்தனை விதமான மிதுன ராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுக்கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மாதமாக கருதப்படுகிறது. அதேபோல் மிதுன ராசியில் டாக்டர்ஸ் நல்ல ஒரு பேரும் புகழும் வாங்குவீங்க. அதேபோல் மிதுன ராசியில் உள்ள ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர் என்று பேர் வாங்குவதற்கான அமைப்பு சூழ்நிலைகள் கிரக ரீதியாக இதனை நம்ம வந்து கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் வந்து சொல்கிறோம். இப்போ ஜோதிடர்களுக்குமே மிதுன ராசியில் உள்ள ஜோதிடர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம், ஒரு இயக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.